ஏய் அவன் செத்துட்டான்டா. எங்கள் வீடு சைடு நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கைலாங்கடையில் நிறைய வந்து பிளாஸ்டிக் டப்பா இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் கேன் இருக்கிறத பார்த்தேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு கேட்கலான்ட்டு அவர்கிட்ட போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வச்சுருந்தாங்க. இது எவ்வளோ ரேட் வரும்? 300. ஓகேண்ணா. யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா 300 சொல்கிறாரு. ஸோ அது வந்து பேட்ரி எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் பேட்ரி மாற்றினா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்ற இதெல்லாம் வந்து தேடி பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் இருக்குது, அடாப்டர் இருக்குது. ஸோ இது வந்து வேக்யூம் கிளீனரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே நிறைய சுவிட்சு போர்டெலாம் நிறைய இருக்குது. பக்கத்தில் அயன் பாக்ஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரிப்பேர் ஆனது தான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் ஒன்று மாட்டுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ அடாப்டர் அது கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா பழைய லேப்டாப் ஒன்று நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இந்த லேப்டாப் வந்து ரொம்ப நாளாக இவர்கிட்ட இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து அடி வாங்கியிருக்கு, அங்கே இங்கேன்னு தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தோன்னே எனக்கு வேணுன்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஷோஸ் வந்து எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கல்லங்கடை தான் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேப்டாப் கிடச்சிது. இந்த லேப்டாப் வந்து லேப்டாப் தான் கிடச்சிருக்கு. இந்த லேப்டாப் வந்து ரெடி பண்ண முடியுமா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப்னு சொல்லுவோம். அதை வந்து கைலாங்கடியில் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம கைலாங்கடியில் வந்து ரொம்ப நேரம் தேடி பார்த்து ஏன்னா அது லேப்டாப் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்குடா லேப்டாப்னு சொல்லி தூக்கியாச்சு. ஸோ இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த லேப்டாப்பு ஸோ இந்த லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேட்டரி வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உடஞ்சி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்க்ராட்சு தூக்கி அங்கங்கன்னு போட்டிருக்காங்க போல. தூக்கி அப்படியே தூக்கி போட்டு விளையாடிருக்காங்க. ஸோ என் கண்ணில் பாட்டுச்சு. பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ராட்ச் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்பை நான் பார்த்துட்டு எவ்வளோக்கு நான் தருவீங்க அப்படின்னு கேட்டேன். 2000 சொன்னாரு. 2000 கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, உள்ள கீஸ் ஏதாச்சும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, டச் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, மதர் போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்கிரீன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் யோசிச்சுட்டு 2000 வேஸ்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். 5 மாசம்க்கு அப்புறம் இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடையிலேயே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் இந்த லேப்டாப் அப்படியே வச்சிருக்கீங்களா, யாருமே வாங்கிட்டு போல அப்படின்னு கேட்டேன். யாரும் வாங்கலப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை வந்து 500 rupees வாங்கிட்டு வந்தேன். 500 rupees வந்து இது வேஸ்ட் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு 500 ரூபாய் சரி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் வந்து தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து செம்ம டஸ்டா இருக்கு, ஃபுல்லா தொடச்சிட்டு ஒர்க் பண்ண வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணி நான் புரியாம வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள், ரொம்ப மோசமாக உடஞ்சிருக்கு. நான் வேறு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees கொடுத்து வாங்கிட்டேன். ஸோ ஒர்க் ஆகலைனா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்க்கும் மதர் போர்டு மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் வந்து சேல்ஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா போட்டு வாங்கினேன். ஸோ எல்லா பக்கமும் உடஞ்சிருக்குங்க. ஃப்ரண்ட்டு இந்த சைடு பாருங்கள், இந்த சைடும் உடஞ்சிருக்கு, 4 எட்ஜஸும் உடஞ்சிருக்கு. எனக்கு வந்து இந்த லேப்டாப் இதெல்லாம் பார்த்த உடனே வந்து இது ஒர்க் ஆகவே ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் ஈத்தர்நெட் கேபிள், HDMI கேபிள், USB கேபிள் உள்ளே ஃபுல்லாகவே ஒரு லாரி அளவுக்கு அழுக்கு சேறு மண்ணெல்லாம் போய் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே. இந்த சைடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஆனாலும் வந்து இந்த லேப்டாப்பை பார்த்தா எப்படியாச்சும் நமக்கு வந்து ரெடி பண்ணிடலான்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அந்த பேட்ரி வேறு பார்த்தீங்கன்னா கலண்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 12 volt 2.25 amps வந்து கொடுக்கணுன்ற மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ நம்ம சார்ஜர் வந்து அந்த இன்புட் எவ்வளோ கொடுக்கணுமோ ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். லேப்டாப்பை பார்த்திங்கன்னா சானிடைசரு சோப் லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஈத்தர்நெட் கேபிள், HDMI கேபிளுக்குள்ளே HDMI போர்ட்டு, ஈத்தர்நெட் போர்ட்டுக்குள்ளெல்லாம் வந்து அழுக்கு இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மதர் போர்டில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் வாட்டரு இல்லைனா சோப் ஆயிலெலாம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சி கொஞ்சம் நாளில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த யூஎஸ்பிக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு உங்களுக்கு கேமராவில் கொஞ்சமாக தான் தெரியுது. நான் அவ்வளோ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம். ஸோ இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல, அந்த டவுட்டோடய நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்.
மறுபடியும் இந்த சைடில் இருக்க ஈத்தர்நெட் போட்டு HDMI போட்டு அப்புறம் USB போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கையும் க்ளீன் பண்ணேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த லேப்டாப்பை வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் வந்து இருக்கிற அந்த ஓட்டைகள் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உடஞ்சி போயிருக்கு. நம்ம கிளட்டி தூளாக போயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த அண்ணன் ரிட்டன் கொடுத்தாலும் நம்மக்கிட்ட வாங்க மாட்டார். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலைனா கூட அவர்கிட்ட ரிட்டன் கொடுத்தா கூட வாங்கிப்பார். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதோட மோசமாக இருக்குது. பீச்சு மணலில் போட்ட மாதிரி உள்ளே ஃபுல்லாக அவ்வளோ மணலாக கிடக்குது. இந்த பார்த்தாலே தெரியும் இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கீபோர்ட் கீஸ்க்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ அழுக்கு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மதர் போர்டில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 to 4 hour ஆச்சு. ஆனால் நான் அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த க்ளீனிங்கே வந்து ½ டே எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து சானிடைசரும் லைட்டாக சோப் ஆயில் வச்சு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணுவோம். இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம், சுத்தமாக ஆனே ஆகலை. லேப்டாப் எப்படியோ கிடச்சிருச்சு. இதுக்கான கரெக்டான சார்ஜரை நம்ம வந்து தேடி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒர்க் ஆகலை. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆன் பண்ணி. லேப்டாப்போட ஒரிஜினல் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 500 1000 வரைக்கும் போகுது. நம்ம லேப்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் 600 700 சார்ஜரே வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒர்க் ஆகுமான்னு சுத்தமாக நமக்கு ஐடியாவே கிடையாது. அதனால மறுபடியும் லேப்டாப் நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரெடியும் போயிட்டு இதோட ஒரிஜினல் சார்ஜரோட இமேஜை கொடுத்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ நானும் போய் அந்த கடைகள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு 5-6 கடைகளில் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்காகவே அந்த சார்ஜர்லாம் வந்து ஓரமாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக ஒயர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜர் நிறைய இருக்குது. இது வந்து மொபைல் சார்ஜரு. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜர்ஸ் இருந்துச்சு. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கிடந்துச்சு. நம்ம நிறைய கடையில் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜரை பார்த்தோன்னே நமக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. லேப்டாப் சார்ஜரே வந்து பார்த்தீங்கன்னா 10-20 லேப்டாப் சார்ஜர் ஒரு கடையிலையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ சார்ஜஸ் ஃபுல்லாகவே லேப்டாப் சார்ஜஸ். உங்களுக்கு ஏதாச்சும் லேப்டாப் சார்ஜஸ் வேணுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே ஏதாச்சும் விசாரிச்சு பார்த்து நான் உங்களுக்கு தரேன். லேப்டாப் வாங்கி வந்து 3 வாரம் ஆச்சு. நான் மல்டிபிள் சார்ஜர்ஸ் போட்டு செக் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு. 3 வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் சார்ஜரே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இல்லைன்னா அந்த லேப்டாப்புக்கு நமக்காகவே வந்து அந்த சார்ஜர் நம்ம அனுப்பின இமேஜை பார்த்து நமக்காகவே எடுத்து வச்சிருந்தாரு. ப்ரோ வெயிட்டு 350 கிராம் இருக்குது. எவ்வளோ சொல்கிறீங்க? 30 ரூபா. 30 ரூபா போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சுரேஷ்ன்றவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ஜர் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சார்ஜர் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் வந்து 65 வாட். ஆனால் நமக்கு வந்து 45 வாட் தான் வேணும். சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா பக்கா ஒர்க் ஆகுது. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் வருது. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அவன் செத்துட்டான்டா. லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடுச்சு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. செமையாக ஒர்க் ஆகிடுச்சு. எனக்கு அப்போதுலேருந்து தோண்டிட்டே இருந்துச்சு கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகுன்ற மாதிரி. ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு விண்டோஸ்குள்ளே போனால் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ்வேர்ட் போட்டால் தான் வந்து உள்ளே போகிறோன்ற மாதிரி இருந்துச்சு. லேப்டாப் தான் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். அதனால் உடஞ்சி போன இடத்தெல்லாம் வந்து ஃபெவிக்விக்கும் டேப்பையும் வச்சு நான் நல்லா டைட்டாக போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். தற்காலிகமாக இப்போதைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடியே அந்த ஷெல்லே மாற்றலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 2000 கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சமயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ க்ளூ கம்மையும் யூஸ் பண்ணி டேப்பு மற்றும் ஃபெவிக்விக்கை வச்சு நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சாஃப்ட்வேரே வந்து நம்ம லேப்டாப்புக்கு வந்து மாற்ற போகிறோம். எல்லா இடத்துலயுமே ஒட்டி வச்சாச்சு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவில் வந்து நம்ம விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பென்ட்ரைவ் வந்து நம்ம வேற ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு பென்ட்ரைவ் ஃபுல்லாக ஃபார்மேட் அடிச்சிடறோம். ஸோ கூகுளில் போயிட்டு டவுன்லோடு விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சின்ன ஃபைல் மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக டேப்லெட் ஓப்பன் ஆகும். அதை எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து செட்டிங் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அப்ளை லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டேட்டாவும் டேரக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்குது. அதை நம்ம செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ விண்டோஸ் 10 கொடுத்துட்டு 64 பீட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வந்து ஃபிளாஷ் ஆகணுன்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். விண்டோஸ் 10 சாஃப்ட்வேர் வந்து டேரக்டா வந்து நம்ம பென்ட்ரைவ்ல டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. சாஃப்ட்வேர் டேரக்டா பென்ட்ரைவ்ல டவுன்லோட் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணிடும். வேற ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டான மெத்தடு. ஆனால் இது ஒன்று தவிர வீட்டில் வந்து இன்டர்நெட் நீங்கள் போட்டு வச்சிருக்கணும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கணும். நானும் என் ஃப்ரெண்டு தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹவு டு இன்ஸ்டால் விண்டோஸ் 10 சொல்லிட்டு கிளியராக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. பென்ட்ரைவ் வந்து இஜெட் கொடுத்து சேஃபாக நம்ம வந்து வெளியே எடுத்துக்கிறோம். இந்த பென்ட்ரைவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ வந்து லேப்டாப்பில் சொருவிட்டு லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு F2 அழுத்திட்டே இருந்தீங்கன்னா பூட் மெனுக்குள்ளே போய்டும். பூட் மெனுக்குள்ளே போயிட்டு பூட்டுன்னு இருக்கும். அதில் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டா யூஎஸ்பி நெட்வொர்க்குன்னு இருக்கும். அந்த யூஎஸ்பியை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அது கீ கொடுத்துருப்பாங்க. மேலே கொண்டு வர கீ F10 அழுத்துட்டிங்கன்னா சேவ்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து டேரெக்டாக வந்து நம்மளோட பென்ட்ரைவுக்கு வந்து பூட்டபிள் பென்ட்ரைவுக்கு வந்து போகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோட் ஆகி டேரெக்டாக வந்து நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற இடத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து சில சேஞ்சஸ் கொடுக்கணும். இங்கிலீஷ் இந்தியன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ரொம்ப நேரம் லோட் ஆகும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ விண்டோஸ் ஹோம்னு இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த பக்கம் டிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு ஸோ இந்த ட்ரைவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு ட்ரைவ்ஸை வந்து எம்டி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். சி ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்னு காமிச்சிது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்ம அதில் தான் வந்து இப்போ விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை ஹவர் ஆகும். ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன உடனே ஸோ இப்போ வந்து பென்ட்ரைவை உருவிடணும். இல்லைனா மறுபடியும் இன்ஸ்டால் மறுபடியும் அந்த பூட் மெனுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த பென்ட்ரைவை உருவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு வந்து விண்டோஸ்க்குள்ளே போயிடும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனதுக்குள்ளே போயிடும். இதுக்கெலாம் வந்து ஸ்கிப் கொடுத்து போயிடுங்க. இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ன்னு இருக்கும். எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எஸ் கொடுத்துருங்க. இந்த நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் செட்டிங்ஸ் கேட்கும். அது இங்கிலீஷ் இந்தியான்றதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் என்னென்னமோ டவுன்லோட் ஆகும். அதெல்லாம் வேணாம். எல்லாமே வந்து ஸ்கிப்னு கொடுத்து விட்ருங்க. இப்போ வந்து நேம் வேணால் நேம் டைப் பண்ணிடுங்க. ஸோ பாஸ்வேர்டு வேணான்னா அப்படியே வந்து ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா பாஸ்வேர்டு இல்லாமலே போயிடும். நெக்ஸ்ட் இந்த டேப்லெட் காலம் வந்தவொடனே அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ நான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. வெறும் ஒரு 500 ருபீஸ்க்கு நம்ம வந்து லேப்டாப் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ரிப்பேர் ஆன பொருட்களை வந்து ரெடி பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போகுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப்னாவே சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம். சாஃப்ட்வேர் போட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேம் ஏற்றுறது. அதுலேயும் GTA நம்ம ஏற்றி விளையாடுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த லேப்டாப் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேப்டாப் ரெடி பண்ணுற வீடியோ வந்து ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து லேப்டாப் உடஞ்சு போயிருக்கும். ஸோ தேவைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நம்ம லேப்டாப்பை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கலாம். ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் இருந்தாலும் உடஞ்சு போயே இருந்தாலும் ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து லேப்டாப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Stop. Don't stop.